கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பைபிள் டாக் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இயேசு ஒரு நாள் ராத்திரியில கடலின் மேல் நடந்து வருகிறதை சீசர்கள் பார்த்தார்கள். சீசர்களுக்கு பயம் ஏற்பட்டது. ஏதோ ஒரு ஆவி நம்மை தொடர்ந்து வருகிறதோ என்று அவர்கள் பயந்தார்கள். தெளிவடைந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நீரானால் நான் வருவதற்கு நீர் என்னை அனுமதி தாரும் என்று சொன்னான். இயேசு பேதுருவை பார்த்து வா என்றார். பேதுரு கடல் மீது நடந்து போகிறான். பிரியமானவர்களே, பேதுரு கடலை பார்க்கிறான். பெரிய அலை வருகிறது, காற்று அதிகமாய் வீசுகிறது. நான் மடிந்து போகிறேன் என்று கதற ஆரம்பிக்கிறான். இயேசு அவனை பார்த்து, பயப்படாதே, சந்தேகப்படாதே என்று கையை பிடித்து அவனை ரட்சிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நமக்கு முன்பாக வைத்து இந்த உலகத்தில் நாம் நடந்து போகிற போது நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. எப்போது இயேசுவை மறந்து உலகத்தை பார்க்கிற பொழுது, சம்பவங்களை பார்க்கிற பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது பயம் நம்மை பிடித்து விடுகிறது. என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நம்மை பார்த்து தேவன் வாக்குத்தத்தமாக சொன்ன வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றார். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை பாதுகாத்து வழிநடத்த வல்லமையாயிருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். இந்த உலகத்தை பார்த்து பயந்து, உலகத்தினுடைய சம்பவங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசம் நடுங்கிக் கொண்டிருக்கிற என் சகோதரனே, இந்த வாக்குத்தத்தமான இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். பேதுருவை கரம் பிடித்து அந்த கடலின் அலையிலிருந்து மீட்ட கடவுள் ஆண்டவர் உன்னையும் நம்மை அனைவரையும் மீட்க வல்லம் உள்ளவராயிருக்கிறார். அவர் ரட்சகர், அவர் ரட்சிப்பினுடைய அதிபதி, நம்மை கைவிடுவதில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.